வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான கால் ஃபார் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சின்னு பார்த்தோம்னா 500 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா December 17 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து எது வரைக்கும் எண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா Jan 1, 2025 வரைக்கும் எண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் இருக்கவங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படிக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓபிசி மற்ற எல்லா கேட்டகரிஸ் வைஸ் நீங்க நோட்டிஃபிகேஷன் உள்ள போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்னது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் டீடைல் பார்த்தோம்னா ஓபிசி அண்ட் ஜெனரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 850 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து 100 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து 2 phases வந்து இது கண்டக்ட் பண்றாங்க. ஸோ phase 1ல என்னெல்லாம் இருக்குன்னா ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது. டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். டைம் பீரியட் பார்த்தோன்னா 60 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிளியர் பண்ணுறவங்க நமக்கு phase 2 போவாங்க. phase 2க்கு அப்புறம் ஃபர்தர் ப்ராசஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ அதுக்கான டைம் லிமிட் பார்த்துட்டு இந்த டைம் லிமிட்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.